எல்லாம்
சகர் மேற்கொள்வதற்கு மறைந்த லோகு மேரி, திசைமுத்து, புஷ்பராஜ், பீட்டர் இவர்களின் ஆணடிப்பாட்டிக்காகவும் மற்றும் யாமுனியர் ஆணடிப்பாட்டிக்காகவும் முத்திரை கிறிஸ்தவ ஆணாளர்களாகவும் இத்திருப்பலிகள் கொடுக்கப்படுகிறது.
வாசகம் அதிகாரம் 4 இறைவன் வசனங்கள் 6-8 மற்றும் 14-17 முடிய. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கின்றேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்ல ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இனி எனக்கென வைத்திருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றியாகவே. இதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அவர் நாள்வார் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோற்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் முதல் முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லோரும் என்னை விட்டு அகற்றனர். அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவேற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை மீட்டார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தாம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாற்றி முடித்தார்கள். ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையாளர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தட்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரம் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தட்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உனக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் இருமுறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10% கொடுக்கின்றேன். ஆனால் வரி தட்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அல்லார்ந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக் கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தட்டுபவரை கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது நம் ஆண்டவர் வழங்கும் இன்றைய வாழ்வு தரும் பரிசுத்த செய்தி.
Praise the Lord. மதிய வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு பிரியமானவர்களே, ஜெபம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பெண்ணை விளைந்த உயிர் மூச்சாக இருக்கிற ஒரு வார்த்தை ஜெபம். ஜெபம் என்னன்னா சுவாசிக்க முடியாது. ஜெபம் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது. அதே போல ஜெபம் இல்லைன்னா மற்றவர்களை பண்ணிக்கவும் முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜெபம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையை சீர்குலைந்து போகும். ஜெபம் இல்லைன்னா நம்முடைய காலம் குறைந்து போய்விடும். சின்னதாக ஆண்டவருடைய பார்வையில் ஆயுள் காலம் வந்து இந்த உலகத்தில் 10 வயசுல சொற்ப வயசுல வாழ்க்கை இருந்தவங்க 82 100 வயசு வரைக்கும் 113 என்னுடைய பாப்புடைய அம்மா இருக்கிறது வந்து 115 வருஷம் கேரளா வாழ்ந்த அவங்க இறந்துட்டாங்க. 115 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கையில ஜெபம் இல்லை என்றால் அப்ப நீங்க கேட்கலாம், கத்தோலிக்க திருச்சபையில மட்டும்தான் ஜெபம் சொல்றோம். அப்ப பிற மதத்துல மக்கள் வந்து ஜெபிக்கிறாங்களா? பிற மதத்துல ஜெபம் என்ற வார்த்தை வருகிறதா, உச்சரிக்கிறாங்களா? அப்படின்னா நீங்க பெரிய ஒரு கேள்வி கேட்கலாம். அதற்கும் இதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. அதை பற்றி இன்னும் ஒரு பெரிய சப்ஜெக்டாக உங்களுக்கு நிறைய புரிஞ்சுக்கணும். நீங்கள் கேட்கலாம். ஓகே. ஆனால் ஜெபம் ஒரு மனிதனை உணவுகிறது. ஜெபம் ஒரு மனிதனை வாழ வைக்கிறது. ஜெபம் ஒரு மனிதனை என்றும் என்றும் என்ன மன்னகத்திலும் விண்ணகத்திலும் உயர்த்தப்படுகிறார். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், வரித்தோரும் பரிசேயரும் அவர்கள் ஜெபித்த ஜெபம். நம்ம ஜெபம் சொல்லிட்டோம், ஜெபம் எல்லாருக்குமே தெரியும், ஜெபிக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் விரும்புகிறார்? நான் நிறைய நடந்து 10 வருஷம் 20 வருஷம் கூட நடந்து போகலாம். இன்னும் புதிய செய்வதற்காக பல ஆண்டுகள் நிறைய போகலாம். ஆனால் அந்த ஜெபம் அன்னை மரியாவால் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவால் ஏற்கப்பட்டதா என்பது அவரவர்களுடைய மனசாட்சிக்கு. அன்றாட வாழ்க்கையில நாம் நமக்கு வருகின்ற கஷ்டங்கள், பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், துயரங்கள், வருத்தங்கள், கடன் தொல்லைகள், வியாதிகள், விபத்துக்கள், பில்லி சூனிய கட்டுகள், இதெல்லாம் வருவதற்கு அவர்களுடைய மனசாட்சி தெரியும். நான் எந்த அளவுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஆண்டவருடைய முன்னிலையில் என்னை படைத்தவர், என்னை தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நான் வைக்கின்றேன். முதல் வாசகத்தில் அப்புறம் சீராக ஞான வாசகத்தில் அற்புதமான வாசகம். ஆண்டவர் நடுவராக இருக்கின்றார், அவரிடம் ஒருதலை சார்பு என்பதை கிடையாது. ஒருதலை பட்சம் இல்லை, பாரபட்சம் இல்லை. பாரபட்சமின்றி அவர் நடத்துகிறார், உங்களையும் என்னையும். அதனால மனிதர்களுக்குள்ள ஒரு பொறாமை இருக்கலாம். அவர் உயர்ந்துட்டே போறாரு, இவர் தாழ்ந்துட்டே போறாரு. நானும் சமமாக முடிச்சுட்டே இருக்கிறேன், ஆனா எனக்கு எந்த ஒரு உறவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் யாரையும் எப்படிப்பட்டவர்களை பாரபட்சம் பார்க்கிறார். ஆண்டவருடைய பார்வையில் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி எதுவுமே இல்லை. ஆண்டவருடைய பார்வையில் யார்
ஊடுருவி பார்க்கிறார். உள்ள உள்ளத்துடைய கதவு திறக்கப்பட வேண்டும். உதடு திறந்து உதடு எதை வேணாலும் பேசலாம். எலும்பில்லாத நாட்கள் இன்னைக்கு இப்படி பேசும் அப்படி பேசும். இன்னைக்கு என்ன உயர்த்துவாங்க, தாழ்த்துவாங்க. ஆனால் உள்ளத்துடைய கதவை நீ திறந்தால், உன் உள்ளத்தை ஊடுருவி, நீ திறந்தாலும் திறக்காவிட்டாலும் உன் உள்ளத்தை ஊடுருவி பார்க்கிறார். உன் உள்ளத்தின் ஆழத்தில், the deep sentiment of your heart being elected or being என்ன சொல்றது, அதனுடைய சாராம்சத்தை என்ன பார்க்கிறா? உன் உள்ளத்தின் ஆழத்தில், உன் மனசாட்சிக்கு விரோதமாக நீ எப்படி வாழ்கிறாய், எப்படி செயல்படுகிறாய்? உன் கணவருக்கு, உன் மனைவிக்கு, உன்னை சார்ந்து வாழ்பவர்களுக்கு, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உன்னிடத்தில் எத்தனை கொடுக்கிறாய்? நீ எப்படிப்பட்ட ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்கிறாய்? என்னை விட பெரியவன் யாருமே இல்லை என்று அவர் பாரபட்சம் பார்ப்பதில்லை. அவர் அன்பு செலுத்துகிறார். அவர் அருளுகின்ற ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார். தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார். கைவிடப்பட்டோரின் வேண்டுதல்களை புறக்கணியார். தமிழம் முறையிடும் கைப்பெண்களை கைவிடார். ஆனால் இப்படிப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட, ஒதுக்கப்பட்ட ஏழைகள், அனாதைகள், விதவைகள், சமுதாயத்தில் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட உடலினால், உள்ளத்தினால், வாழ்க்கையினால் அவர்கள் தோல்வி கொடுக்கிற எல்லா மக்களையும் அவர் தேற்றுகிறார். ஆனால் நான் சொல்றது இவ்வளோ பேர் வந்து உண்மையா கடவுளை அழுகிறாங்க. நான் ஏழையா நான் ஏழையா இருந்தாலும் இறைவனை நான் எப்படி நேசிக்கின்றேன், இறைவனோடு நான் உண்மையாக வாழ்கிறேனா, இறைவனோடு இறைவனுடைய கட்டளைகளை கருத்தாய் என் இதயத்தில் பதித்து நான் ஏழையாக பிறந்து ஏழையாக வாழ்கிறேன் என்பது கடவுளின் திட்டம் அல்ல. எல்லா மனிதர்களுக்கும், எல்லா குடும்பங்களுக்கும், இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எல்லா அறிவையும் கொடுக்கின்றார். வாய்ப்புகள், opportunities given by God abundantly, அபரிமிதமாக கடவுள் வாய்ப்புகளை கொடுக்கிறார். அந்த வாய்ப்பு டைரக்டா கடவுள் நேராக கொடுக்கிறார். பல்வேறு சூழ்நிலைகளில், பல்வேறு நிலைப்பாடுகளில், பாதைகளில் நாம் செல்கிற பொழுது கடவுள் நல்ல மனிதர்களின் வழியாக வழியை காட்டுகிறார், பாதையை காட்டுகிறார். அந்த பாதையில நாம என்ன பண்ணணும்? தெளிவு ஆராய்ந்து சிந்தித்து பார்த்து அந்த பாதையை நாம் முடித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு எனவேதான் ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுங்க. ஆண்டவருடைய விருப்பத்திற்கு இங்க வந்து என்னுடைய பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா அல்லது அக்கா, பெரியக்கா, சித்தி, இவங்களுடைய விருப்பத்தை மாமா, இந்த உறவுகள் இவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நான் வாழ்வதில்லை. ஆண்டவரின் விருப்பம், ஆண்டவரின் விருப்பம் எப்பொழுதும் தன்னையும் காக்கும், பிறரையும் காக்கும். தன்னையும் அது ஆசீர்வதிக்கும், பிறரையும் ஆசீர்வதிக்கும். இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை தவறான பாதையில் வழி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய தண்டனை அவர்களே அனுபவிப்பார்கள். நாம் எதை விதைக்கிறோமோ, நம்ம பிள்ளைகளுக்கு நாம் எதை விதைக்கிறோமோ அதை நம்ம உற்சாகம்
எத்தனையோ பேருக்கு அசோதனமா இருக்கலாம். அவர்களுக்கு நாம் எதை விளைக்கிறோமோ அதையே நாம் அறுவடை செய்வோம். அதுதான். ஆனால் ஆண்டவரின் கட்டளைகளை ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோம் ஏற்றுக்கொள்ளப்படுவர் சொல்கிறது. அவருடைய மன்றாட்டு முகில்களை எட்டும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. அப்ப ஆறுதல் எங்கே கிடைக்கிறது என்றால் நம் ஜெபமானது கிடைக்கிறது. ஜெபத்தை நாம் பற்றிக் கொண்டு ஜெபத்திற்கு ஒரு உயிரோட்டம் கொடுக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தில் உயிர் இல்லை, உயிர் இல்லை. வரலாற்று உயிர் அறிவியல் புத்தகம் படிக்கிறாங்க, நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க, படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். அதை ஊடுருவி பார்க்கணும். என் உள்ளத்தை திறக்கணும். ஜெபிக்கும் பொழுது பாடும் பொழுதோ யார் நல்லா பாடுறாங்க, நல்லா அழகா பாட வச்சுட்டு எக்ஸலண்டான வாய்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த ஊடுருவி பார்க்க கடவுளுக்காக பாடுகிறேன். அதுதான் முக்கியம். கடவுளை நோக்கி நான் சொல்லிக்கிறேன். கடவுளை நோக்கி கடவுளின் சித்தத்தின் படி நான் வாழ்கிறேன். அதுதான் ஒரு பெரிய ஆசனம். அது ஒரு பெரிய ஆசனம். அது எந்த ஒரு மாற்றம் இந்த வாசகத்தை சொல்ல முடியாது. அன்புக்குரியவர்களே, நாம் பார்க்கின்றோம் ஆண்டவரை அடைமுறை. என் ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை என்றால் ஆதியாகமத்திலே நம்முடைய ஆறாம் ஏழாம் ஜெபம் பண்ணது ஜெபமே பண்ணல. இவங்க சொல்லிருப்பாங்க, இதை பண்ண அதை பண்ண நான் இருக்கிறேன். அவன் நேரத்தில் கண்டாம இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, நம் உள்ளத்தில் செருக்கு இல்லாமல் நாம் செலுத்த வேண்டும். தாழ்ச்சி கொண்ட உள்ளம், அன்பு நிறைந்த உள்ளம். தினத்தோறும் பாவம் செய்து கோபப்பட்டு பாவங்களை விழுந்து திரும்ப செலுத்தா அடுத்தவங்க அழிக்கிறதுக்காக நான் செலுத்தி வரக்கூடாது. அடுத்தவங்க வாழ்வதற்காக நான் செலுத்தேன். இந்த உலகத்தினுடைய சட்டம் நம்ம மிகப்பெரிய சட்டத்தை நிறைய ஓட்டல் நீங்க பார்க்கணும். எல்லா சட்டத்தில் நிறைய ஓட்டை, அந்த சட்டத்தில் நிறைய ஓட்டைன்னா வைத்திருக்கோம் படிக்கிறாங்க. படிச்சு அவங்களும் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அந்த சட்டத்தில் போறவங்க சாதாரண அன்புக்குரியவர்களே, இந்த வருஷத்தை வேதாந்தத்தை பார்க்கணும் பாருங்க. எனக்கு சொல்லப்படுகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சொல்லப்படுறது. அப்போஸ்தலர் பணி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், யூதர்களுக்கு ஸ்தேவான் மீது கல்லெறிய ஆசை. அதே போல சொல்லப்படுகிறது இளைய குமாரனுக்கு பன்றிகள் தின்கின்ற அந்த உணவின் மீது ஆசை, வயிறு நிரப்ப ஆசை. உங்களுக்கு தெரியும், அதாவது மூத்த மகன் இளைய மகன் என்ன பண்றாரு? அப்பா குடும்பத்தை விட்டு விலைக்கு போய் நான் எனக்கு எல்லாம் தெரியும், என் சொத்தை பிரிச்சுக்குது அப்படின்னு சொல்லி வெளியே போறார். கடைசியில அவர் என்ன பண்றார்? பன்றிகளுக்கு வைக்கப்படுகின்ற அந்த உணவை ஒன்று அவர் தன் பசியை ஆற்றிக் கொள்கிறார். ஆசை எந்த அளவுக்கு செல்கிறது? உலகத்தினுடைய மண் ஆசை, பெண் ஆசை, பொன் ஆசை. இந்த மூன்று ஆசைகளும் ஜெபத்திற்கு எதிரானது, கடவுளுக்கு எதிரானது. கொஞ்ச நாள் அப்படி போகும், உயர்ந்து போயிட்டே இருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் அடிச்சுட்டு இருக்க we are identified with all these desires. ஆசைகளால் நாம் வெளிப்படுத்தப்படுகிறோம். நம்ம என்ன பண்றோம்னா எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். நான் யார், நான்
அவருடைய ஆசை இறைவனோடு கொடுத்திருக்கிறது. இறைவன் கட்டளைகளை கருத்தாய் கடைபிடித்து அவரோடு வாழ்வதுதான் அந்த ஆசை அவருக்கு இருந்தது. லாசருக்கு அவருடைய தன் பசி ஆற்ற அவருக்கு ஆசை இருந்தது. ஆனால் மேலிடத்தில் இருந்தவர் கருணை கொண்டு பார்க்கவில்லை. அவருடைய அகங்காரம், அவருடைய கோபம், அவருடைய தற்பெருமை, ஆங்கிலத்தில் சொல்ல பிரைட் அவனை கொன்று குடிக்கின்றது. அன்புக்குரிய நம்முடைய ஜெபம் சுயநலமாக இருக்கவே கூடாது, பிறநலமாக இருக்க வேண்டும். நம் ஜெபம் பிறரை அழிப்பதற்காக நான் செயல்படக்கூடாது, பிறரை வாழ வைப்பதற்காக செயல்படக்கூடாது. நான் வாழ்ந்தாலும் நான் வாழாவிட்டாலும் அவன் வாழக்கூடாது நினைக்கிறாங்க. அது எண்ணிக்கையே அது உண்மையான ஜெபம் இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. இது நான் சொல்லவில்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை ரட்சிக்க வாசகத்தையும் திருவாசகங்கள் சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இதோ சொல்லப்படுகிறது. இன்னொரு ஜெபம் நம்ம இளம் வயது இளைஞர்கள் இளம்பெண்களாக கேட்கிற ஜெபம் செல்போன் ஜெபமும் இருக்குது, தன்னிலை ஜெபம். செல்போன் ஜெபத்தில் என்ன பார்க்கலாம்? மனிதனோடு பேசலாம். செல்போன்ல பார்க்கலாம், மனுஷனோடு பேசிட்டே இருக்கலாம். இந்த ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க 24 மணி நேரம். ஆனால் செல்போன் தான் அவங்களுக்கு ஜெபமே வாழ்க்கை. அப்பா அம்மா கண்டுக்க மாட்டாங்க. அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்றாங்க கூட காது கேட்காது. அப்பா அம்மா உதவி செய்ய மாட்டாங்க. செல்போன் தான் வாழ்க்கை. அது மனிதனுடன் உறவு. செல்போன் மனிதனுடன் உறவு. செல்போனை 2 விஷயமா பயன்படுத்தலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ், நேர்மறை எதிர்மறை. நேர்மறையில நம்ம என்ன பண்ணலாம்? நல்ல நல்ல செய்திகளை கேட்டு நாம் மனதில் பதித்து வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கான ஒரு அடித்தளம், அதுவும் ஜெபம். ஆனால் அது இல்லாம பிள்ளைகள்லாம் பெரிய ஃபர்ஸ்ட் அம்மா தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்பா தான் கற்றுக் கொடுக்குறாரு. என்ன பண்றாரு? அவர் செல்போனோட அவர் 1 hours பார்த்துட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு குழந்தை என்ன பண்ணணும்? அம்மா மட்டும் சீரியல் பார்க்குறாங்க. இதுல செல்போன்ல அவங்களுக்கு என்னெல்லாம் புரியுதோ அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா போன வாரம் 4 நாள் நான் வெளியில் போயிருக்கோம். அதனால திரும்ப பார்க்கலாம், ஸ்டோரி பார்க்கலாம், என்ன நடந்துச்சு பார்க்கலாம். அப்ப செல்போன் ஒரு மனிதனை எப்படி அவர் இறைவனோடு பேசுவதற்கு அது உதவவில்லை. அடுத்தபடியாக என்ன சொல்றது? செல்போனுக்கு கட்டணம் இருக்கிறது, ஆனால் ஜெபத்துக்கு கட்டணம் இல்லை. நீ எவ்வளவு பேசுறிய அவங்களுக்கு நீங்க பே பண்ணுறீங்க, காசு பே பண்ணுறீங்க. இப்போ ஃப்ரீ சிம்மா கொடுத்துட்டு மாசத்துக்கு 150 ரூபாய் 200 ரூபாய் கட்டி ஆகணும். பேசுறாங்க. அப்ப நெட் எப்படியா இருந்தாலும் நீங்க அது டவுன்லோட் ஆகும். அப்ப you are forced to see cellphone, you are forced to use network இந்த இது நீங்க என்ன பண்றோம்? நம்மளுடைய பலவந்தமாக நாம் செலவழிக்கிறோம். அப்ப நான் சொல்லுவேன், சில பேருக்கு சொல்லுவது பாருங்க, செல்போனை என்ன பார்க்கிறேன், படங்கள் வீடியோக்கெல்லாம் பார்க்க சொல்லுவேன். அந்த நீங்க எந்த அனாமரிகமான அருவருப்பான படங்களையும் வீடியோக்களையும் பார்க்கணும். அவங்களுக்கு நீங்க காணிக்கையா செலுத்துங்க. நீங்க பாடுறது ஆமா, எத்தனை வியூஸ் நம்ம என்னென்னலாம் பார்க்கறோமோ அதெல்லாம் நமக்கு என்ன ஆகும்? மைண்டுக்குள்ள நம்ம மைண்டை சுத்தமா சிதைச்சு என்ன ஆகுனா காரணம் இன்னைக்கு எனக்கு சொந்த மரணம் அல்லது உறவு முறைதான் இல்லை. எல்லாரும் காமத்தோட பார்க்குற அளவுக்கு தான் இருக்கு இன்றைய கால இளைஞர்கள் இருந்து வருகிறார்கள். காரணம் சினிமாவிலையும் அப்படிதான் இருக்குது. நம்ம செல்போன்ல நம்ம ஷார்ட்ஸ் பார்க்கும்போது
செல்போன்ல அதை என்ன அதை வேற விதமா பயன்படுத்துகிற பொழுது அம்மாவே நேசிக்கல அது ஒரு அடிக்ஷன் தான். கஞ்சாவுக்கு அடிக்ஷன் சொல்றோம் இல்லையா? கஞ்சா, அப்புறம் ட்ரக்ஸ் அடிக்ஷன், குடிக்க அடிமை, ஸ்மோக்கிங் அதுக்கெல்லாம் பிடிப்பதற்கு அடிமை. இது ஒரு இது ஒரு அடிக்ஷன், அடிமை. எனவே அது ஒரு இது வந்து செல்போன் வந்து அது ஒரு கருவி, அது ஒரு கருவி, அது ஒரு பொம்மை, அது ஒரு பெட்டி மாதிரி சொல்ல வருகிறார். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு கருவி தேவை, எதுவுமே ஒரு மனசுதான் தேவை. ஒரு மனதை முழுமையாக கொடுத்து நீ ஜபம் செய்வாரு, அது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது. பேசும் நபரிடம் அவர்களில் குணத்திற்கேற்ப பேச வேண்டும். செல்போன் ஒரு மண்டலம் சரியான பேசணும். ஆனால் இறைவனோடு பேசுகிற எப்பொழுதுமே அன்பு, பாசம், நீதி, நம்முடைய ரத்த கொதிப்பு வந்து பிபி சுகர் தான் அதிகமாக அதெல்லாம் இறைவனோடு பேசக்கூடியதான் வருதா? இல்ல, மனிதர்களோடு பேசும்போது தான் பலவிதமான போலீஸ்ல பேசும்போது, வக்கீல்கிட்ட பேசும்போது, நம்முடைய எதிரிகள்கிட்ட பேசும்பொழுது, நமக்கு சூழ்ச்சி செய்யறவர்கிட்ட பேசும்பொழுது நம்முடைய பிபி சுகர் யாருன்னா டெம்பர் ஏறிட்டு ஹை லெவல் போகும். போயிட்டு வரண்டா உங்களுக்கு கொள்றவங்க என்ன பார்க்குறேன், ஏற்கனவே பற்றி உங்களுக்கு தெரியாது, இனி பார்ப்பாங்க. அதுதான் அந்த சுகர், அந்த பிபி, அந்த ப்ரெஷர் அதிகரிக்க அந்த செல்போனுடைய இது வந்து நமக்கு வந்து எல்லா மனிதனை அழிக்கக்கூடிய ஒரு ஜபம் ஒரு மனிதனை வாழ வைக்கின்றது. உன் சுகர் எல்லாம் கீழே இருக்கும், உன் பிபி எல்லாம் இருக்கும், கோபம் எல்லாம் இருக்கும், உன்னுடைய ரத்த கொதிப்பெல்லாம் கொதிக்க அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் சொல்லப்படுது. அதே போல செல்போன்ல வந்து சொல்லப்படுது, அது சார்ஜ் ஏற்ற வரைக்கும் தான் அதை பேச முடியும். ஆனா இது எப்பொழுது இயேசுவோடு பேசுறதுக்கு சாதாரண தேவையில்லை. அப்படி இலவசமா இறைவனோடு பேசுவது, இறைவனோடு மனிதனை வாழ வைக்கின்றது. அங்கே பேச பேச செலவு அதிகம். நீ கடவுள்கிட்ட செல்போன்ல வந்து காதலிகிட்ட பேசினாலும் சரி, எதிரிகிட்ட பேசினாலும் சரி, வக்கீல்கிட்ட பேசினாலும் சரி, எல்லாமே செலவுதான். கொடுத்துட்டே இருக்க நீ. ஆனா இறைவனோடு பேசுவதற்கு செலவு அல்ல, மாறாக உன்னை குடவிடுகிறார், உன்னை ரட்சிக்கின்றார், உன்னை ஆசீர்வதிக்கின்றார், உன் இனத்தை பெருக்குகிறார், ஆசீர்வாதங்களோடு ஆசீர்வாதமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார், உன்னை புனிதப்படுத்துகிறார், உன்னை குடவிட்டு அழகுபடுத்துகிறார். அதுதான் செல்போனுக்கும் ஜெபத்துக்கும் உள்ள வேறுபாடு. நண்பர்களுடைய பேச பேச பிரச்சனை உருவாகும். செல்போன்ல அதிகமா பேசி நீ ஒரு நேரம் பேசுற ரெக்கார்ட் ஆகும். அவங்க நீ ரெக்கார்ட் பண்றியா, அவங்க பேசுறதா தெரியாது. அதுவே ஒரு பிரச்சனையா முடியும். ஆனா இறைவனோடு பேச பேச ஆசீர்வாதங்கள் அதிகரிக்கும். இந்த உலகம் பற்றில் இருந்து நீ விடுதலை பெற்று இறைவனோடு ஒன்றிருப்பாய். உன் மூலமாக உன் பிள்ளைகள், உன் சந்ததிகள் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று போற்றப்பட்ட அந்த சந்ததிகளைப் போல உன் சந்ததிகளும் பாரம்பரியங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதை ஆண்டவர் வெளிப்பட என்னுடைய வாசகர்கள் நமக்கு எடுத்துக்காட்டுகிறார். நண்பர்களுடைய இந்த திருப்பதியில விருப்பமாக சொல்லிப்போம், என் ஜெபம் சுயநலமில்லை, என் ஜெபம் விலகனமாக இருக்கிறது. என் ஜெபத்தில் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள், கட்டளைகள் இறைவனுக்கு ஏற்புடையதாக என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்த சொல்கிறார். தொடர்ந்து ஜெபிப்போம். மதிப்பிட்டு நோக்கி ஜெபிக்கிற பொழுது அவருடைய பரிசுத்தமான நிலைப்படுத்த முடியாத அவருடைய கடவுளுடைய திரு சரீரத்தையும் ரத்தத்தையும் நீங்களும் நானும் உட்கொள்கிற பொழுது மாற்றம் வேண்டும். உள்ளத்துடைய கதவு திறக்கப்பட வேண்டும்.
அனுப்பிவிட்டேன். அப்பொழுது நீங்கள் நாம் கிடைத்த ஒவ்வொரு காரியமும் அற்புதமாக ஆசீர்வதிக்கப்படுகிறது. 100 மடங்காக நாம் இறைவனின் ஆசிரியின் அன்பின் தகவல்களை இன்றைய வாசகத்தில் சொல்கிறது. தொடர்ந்து ஜெபிப்போம். அந்த ஜெபம் நம்மையும் நம் குடும்பங்களையும் சமூகத்தையும் வாழ வைக்கும் என்பதை உணர்ந்து ஜெபிப்போம். ஆமென். இறைவனுடைய பாதத்தில் நல்ல உள்ளத்தோடு நேர்மையான உள்ளத்தோடு நம் ஜெபத்தை நம் இழப்புகளை கோரிக்கைகளை சமர்ப்பிப்போம். நீதியுள்ள நடுவரும் ஆண்டவர், அவர் தோற்றுவார் என்று விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே வெற்றியின் மணிமுடியை தருவார் என்கிற பவுலடியாரின் நம்பிக்கை தாயார் திருவையையும் அதன் தலைவராக திகழும் திருத்தந்தை லியோ, ஆயிரம் பெருமக்கள், குருகுலத்தார், குலவத்தார் ஆகியோரையும் பொது நிலையினராகிய எங்களையும் உறுதிப்படுத்த அந்த
சகோதரமே, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒப்புக்கொடுக்கிற உன்னதமான அன்பின் பலி, ஞானத்தின் பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றுதான் படிச்சுங்கள். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிபடுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானவத்தின் அணிகளோடும் புனிதரின் பெருந்தர்களோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புரட்சிக்காக செய்த முடிவொன்றை ஆரம்பித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையானதே, தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து என் வாழ்க்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் நாடுபட உலகம் கடந்து அவர் கையெழுத்த போது அதை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு நம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாக: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுக்கப்படும் என் உடல்.
அவ்வாறே எனக்கு விழுந்தை இழந்தியது எல்லாத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நாம் சேர்ந்து கழித்து அவர் கூறுகிறாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவங்கள் ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கக்கூடிய ரத்தத்தின் பின்னம் இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் மலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆகவே ஆண்டவரை அவர் கிறிஸ்துவ இறப்பினை உயிர்ப்பிடம் ஒரு வாழ்வுதல் பாவத்தையும் மீட்பளிக்கும் தினத்தையும் உமக்கு கொடுத்துள்ளோம். திருமணத்தோடு கூடிய கருத்துடன்களை ஏற்றுக்கொண்டு இறப்பை மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குவிடங்களை ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற ஆழ்நிலையும் ஆண்டவரை உலகிற்கும் வரவிருக்கும் திரு அவையின் விளைவுகளும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராளர் பிரான்சிஸ், எல்லா திருமணியினர் ஆகிய அனைவரும் உமது திருமயம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செல்லும். மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் உயிர்கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் ஒரு திருமணோடு ஏற்றெழும் அனைவரும் இறக்கமாக கடவுளை கணித்தாய் அருமையா அவருடைய கடவுள் அருமையை யோசித்து புனித திருக்குறர்கள் இவ்வுலகில் முழுவதாயிரம் ஆகிய அனைவரிடம் நாங்கள் நிலை வாழ்வில் பகுவழும் தகுதி பெற்று திருமகனை கிறிஸ்து வழியாக நினைத்து வரவர்கள் உங்களை தாழ்மையாக நிகழ்ச்சி மன்றாடுகின்றோம். நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நாம் செய்கின்ற பணியிடங்களிலும் நிறைந்தும் பாதுகாப்பும் அழகப்பட்டி மாதாவை வழிநடத்தும்படி நாம் செபிப்போமாக. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கழிவுடன் நடந்து நன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்பதாக நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு வழங்குகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கல்லோக்கி உங்களுக்கு அமைதியோக்கி பேசுவார் என்று சொல்ல கொள்கிறார். என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் நிறைந்திருப்பதாக. ஒருவருக்கு நன்மை சமாதானத்தை விஷயப்படுவதற்கு சமாதானம் எங்கள்
இதோ இறைவனின் சபை, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற உலக கடவுள் நம் உள்ளத்தில் நாள்தோறும் தன்னுடைய பரிசுத்தமான சதையும் ரத்தத்தை கொடுத்து எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஜெபம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை தெள்ள தெளிவாக நமக்கு கற்பிக்கின்ற ஒரு தெய்வன் இவர். இவருடைய அற்புதமான இறை திருவிழத்திற்கு அழைக்கப்படுகின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
700 ரூபாய் தாராளமாக நன்றி. மேலும் திருப்பதி கொடுத்துள்ள மறைக்கல்கள் அனைவரும் பிள்ளைகள் கலந்து கொள்ள வேண்டும். குடும்ப புத்தகங்கள் வாங்காதவர்கள் வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் வருகின்ற முதல் சனி அன்னை தேர்கோவடி திருப்பதி நடைபெறும் மாலை இதை சிறப்பிப்போர் புனித தோழியார் அன்னையும் அந்த அன்பில் உள்ள குடும்பங்கள் அனைவரும் ஆலயம் முன்னதாக வந்து ஆலயத்தை தூய்மைப்படுத்தி நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் இறந்தவர்கள் பெயர் இந்த வாரத்தில் நீங்கள் செவ்வாய்க்கன்று உங்கள் வீடுகளுக்கு வரப்படும் பெயர்களை பதிவு செய்வர்கள் எழுதி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் நமது மறைமாவட்டத்திலிருந்து பங்கின் மூலமாக எத்தனை கிறிஸ்துவ குடும்பங்கள் மற்றும் எத்தனை உறுப்பினர்கள் என்று கணக்கெடுப்பதற்காக விண்ணப்பம் கொடுத்துள்ளார்கள். அதுதான் இந்த விண்ணப்பம். ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு விண்ணப்பம் கொடுப்போம் என்பதற்கு விண்ணப்பம் கொடுத்துள்ளார். இதை இளைஞர்கள், இளம்பெண்கள், தன்னார்வலர்கள் முன்வந்து வீட்டுக்காக சென்று கணக்கெடுக்குமாறு அன்றோடு வாசத்தோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இளைஞர்களாகட்டும் இளைஞர்களாக யாராவது வந்து இதை கணக்கெடுத்து தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் கல்லறை திருவிழா வருகின்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி கல்லறை திருவிழா திருப்பலி உங்களுக்கு நேரமானது பின்னர் அறிவிக்கப்படும். இன்னும் யாரு எப்படி தெரியல, அதை பின்னர் அறிவிப்போம். நன்றி. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உன் அருள் அடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களை நிறைவேறச் செய்ய வேண்டுகிறோம். அதனால் இப்போது அடையாளங்களை கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக் கொள்வோம். ஆண்டவராக கிறிஸ்துவையாக கொண்டாடுகிறோம். ஆண்டவர் கருணையிருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சென்று வாழ்கள். திருப்பலி நிறைவேற்று. நாடி வந்தோம்
பரிசுத்த பாப்பத்தில் நிறைவேறாக வேண்டிக் கொள்வோம். பகுதியில் நிறைவாக வேண்டிக் கொள்வோம். இன்று திருப்பலி நிகழ்ச்சியை நடத்ததை பற்றியதற்காகவும் உறவுகளுக்கெல்லாம் வேண்டிக் கொண்டு தந்தையை பெயர் தூய்தல் போட்டு உமது ஆட்சி வருக, உமது திருமணம் பின்னோடியில் நிறைவேறுவது போல மறுமையிலும் நிறைவேறுக. அருள்மிகு பெற்றவரை வாழ்ந்து ஆண்டவர்களுடைய பெற்றெடுத்துள்ள ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாரின் உண்டாவதாக. இயேசு மாதா பரிசுத்தருவதே மரியம் மாதா திருமுகத்தை